ஏன்னா தாவேக்காவோட தலைவர் நேற்று விஜய் அவர்கள் வந்து திருச்சி கிழக்கில் நாமினேஷன் பண்ணியிருக்காரு. பெரம்பூரில் அவர் மீது எந்த குற்ற வழக்கு இல்லைங்கிற சொல்லியிருக்காரு. நேற்று வந்து அது குற்ற வழக்கு நாமினேஷன் பண்ணியிருக்காரு. அவர் பேரில் குற்ற வழக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஒரு பெரிய குழப்பம். இதை வச்சு எல்லா பக்கமும் பரபரப்பாக பேச ஆரம்பிச்சுட்டு, பெரம்பூரில் அவர் விண்ணப்ப படிவம் தள்ளுபடி ஆகுமா, அப்புறம் வந்து அங்கே ஆகுமா இங்கே ஆகுமான்னு எல்லாம் மாமாவே இருக்கு இன்னைக்கு காலையிலேருந்து ஃபுல்லாகவே. எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ கூட பாருங்க, this is an exclusive update that what we are picking up because he's filed his nomination from two different seats, Perambur and Trichy East. Now in these two affidavits, however, there seems to be different claims there. It is not the same as far as what was submitted. ஆங்கில ஊடகங்கள் கூட இதில் ஒரு எந்த தன்மை தெரியாமல், அதாவது நீங்கள் நியூஸை போடுற டைம்லேயே அதுக்குரிய தீர்வு ஏதாவது இருக்கான்றதையும் இது பண்ணிட்டு, இந்த மாதிரி நடந்திருக்கு, இவருக்கு சிக்கல்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு வந்து அவர் இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னா அந்த சிக்கல் தீர்ந்துடும் தானே? அவ்வளோதான், மாற்றம், சின்ன மாற்றம் இல்லையா? அவங்க இதுலேயே யாரையாவது கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்களே, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அவங்க நாங்கள் இதை இப்படி பண்ண போகிறோன்னு சொல்லுவாங்க, வேலை முடிஞ்சிடும். இதை ஒரு பெரிய இது. இன்னொரு சில பிரபல பத்திரிகையாளர்கள் பயங்கரமானவர்கள் சொன்னால் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி ஆட்கள்லாம் கூட பெரிய சிக்கல். உடனடியாக இதை வந்து நீங்கள் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோன்னு ஏதோ இதெல்லாம் போட்டதெல்லாம் பார்த்தேன். இது வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ அவங்கள்ட்ட செங்கோட்டையன் இருக்கார், இந்த விஎஸ் பாபு இருக்கார், தேர்தலில் இது பண்ணவங்க இருப்பாங்க, இல்லை தேர்தல் வழக்கில் பண்ண வழக்கறிஞர்கள் இருப்பாங்க. நீங்கள்லாம் சொல்கிற பார்த்தா குற்ற வழக்கில் பாதிக்கப்பட்டவங்களா சொல்கிறீங்களே? அந்த மாதிரி சொல்லலை. நான் சொல்கிறது வந்து வேட்புமனு தாக்கலில் இருக்க சிக்கலை களையக்கூடிய இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பல தேர்தலில் சந்திச்சிருப்பாங்கல்ல. விஎஸ் பாபு மாவட்ட செயலாளராக இருந்தவர், அவர் எம்எல்ஏவும் இருந்திருக்காரு இல்லையா? எம்எல்ஏவும் இருந்தவர். செங்கோட்டையன் வாழ்நாள் முழுதும் அதான் பொழப்பவர். அதனால் முதல் அந்த அஃபிடேவிட்டில் என்னன்னு படித்து பார்த்தா அதில் வந்து விட்டுருக்காரு, எதுவுமே இல்லைன்னு இருக்காரு. எனக்கு ஆச்சரியம், கரூர் வழக்கில் கூட இவர் இல்லையா அப்படின்னு. இவர் இல்லை இல்லை, ஆமாம், கரூர் வழக்கு அவரை தான் போட்டிருக்காங்க, ஆதவ அர்ஜுனாவை தான். இன்னொரு விஷயம், இவர் ரெண்டாவது அஃபிடேவிட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து இந்த கொளத்தூரில் விதிகளை மீறினதாக வழக்கு. அது எப்போ இவர் அஃபிடேவிட் தாக்கல் பண்ண பிறகு அப்புறம் அந்த வழக்கு. அதனால அங்கே குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, இங்கே குறிப்பிட்டிருக்காரு. ரெண்டாவது அஃபிடேவிட் நான் வழக்கு விவரம் போட்டிருக்கிறது. ஜனவரி 30 வந்து நான் பொதுக்குழு கூட்டத்தில் ராம்பாக் போகும்போது என் மேலே வந்து இது பண்ணதில், நான் எங்கள் பவுன்சர் தூக்கி போட்டதில் வந்து என் மேலேயும் வழக்கு இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இதை வந்து அவர் அங்கே குறிப்பிட மறந்துட்டார், ஓகே, விட்டுட்டாங்க.